மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை தீபம் வருது. ஸோ இந்த தீப திருநாளை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பரணி தீபத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாட்டி பரணி தீபம் 3ஆம் தேதி கொண்டாடுகிறாங்க. பட் 2ஆம் தேதியே சந்திரன் பரணியில் வந்துடுறாரு. ஸோ 2, 3, 4 இந்த 3 நாட்களுமே பார்த்திங்கன்னா தீபத் திருநாளாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்தே நம்ம இந்த தீபத் திருநாளை கொண்டாடலாம். இப்போ 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நமக்கு இந்த தீப திருநாளில் என்ன செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண் அகல் 2 புதிய அகல் வாங்கி ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் நம்ம தீபம் ஏற்றி அந்த தீபம் இது விளக்கு தானம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மண் அகல் கோவிலில் நம்ம போய் புதிய அகல் தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப நல்லது. அண்டு கார்த்திகை மாதத்தில் இந்த தீபம் கோவிலில் பரணி அன்னைக்கு போய் ஏற்றுறது நம்மளுடைய வீடுகளில் இறந்தவர்களுக்கு நம்ம ஒரு ஆத்ம சாந்தி பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகம். ஏன்னா பரணி நட்சத்திரத்திற்கு அப்படி ஒரு பவர்னு சொல்லலாம். இந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாகத்தான் இறந்த ஆத்மாக்கள் யமலோகம் போகிறதாக ஐதீகம். அண்ட் பரணி நட்சத்திரங்கிறது யமன் அதற்கு அதிபதி. அதனால் இந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. மறக்காமல் கோவிலில் போய் தீபம் போடுங்க. மறுநாள் திருவண்ணாமலை தீபம். ஸோ அன்றைக்கி காலையில் 3ஆம் தேதி அன்றைக்கி காலையில் தான் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுறாங்க. நம்ம 2ஆம் தேதி சாயங்காலம் கோவிலில் போய் ஏற்றலாம், தப்பு கிடையாது. அங்கே இந்த பரணி தீபம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பெரிய இதை ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அந்த ஒரு தீபத்திலிருந்து பஞ்ச தீபம் ஏற்றுவாங்க. திருப்பி அந்த பஞ்ச தீபத்தையும் ஒரே தீபமாக ஆக்கிடுவாங்க. ஸோ ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிறது ஐதீகம் அந்த கோவிலில். ஸோ திருவண்ணாமலை தீபமே இதுதான். பரணி தீபம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை தீபம். அது பைரவர் சன்னதியில் தான் அந்த ஒற்றை தீபம் ஏற்றுவாங்க. அது ஏற்றிட்டு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றுவாங்க. அந்த 5 தீபங்கள்லேருந்து திருப்பி ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இதுதான் தீபத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். அண்ட் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஈசன், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பஞ்சபூதத்திற்கும் நம்ம எப்பொழுதுமே மதிப்பு மரியாதை கொடுப்போம். அந்த பஞ்சபூதத்தில் நம்ம அக்னியை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அக்னிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த கார்த்திகை மாதத்தில், அதுவும் பௌர்ணமி திதியில் அக்னிக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதிஸ்வரூபமாய் ஒரு நெருப்பு பிழம்பாய் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த நெருப்பு பிழம்பாக காட்சி கொடுத்த சிவபெருமான் பார்வதி தேவியை அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி தருகிறார். அதனால் அது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக நமக்கு காட்சி கொடுப்பது. அது மாத்திரம் இல்லாத அந்த கார்த்திகை தீபத்தில் தீபம் பிறந்த கதை வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானினுடைய முடியையும் அடியையும் தேடி போகிறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக சிவபெருமான் அவருக்கு தருகிறார். அதனால் அவங்க பெருமாள் தன்னுடைய தவறை அவர் சொல்லிடுறார், நான் ஒத்துக்கிறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு. பிரம்மா தான் அந்த தாழம்பு அவருக்கு பொய் சாட்சி சொல்லிடுறது இல்லையா பிரம்மா. அதனால தான் பிரம்மாவுக்கு கோவிலே கிடையாது, பிரம்மாவுக்கு ஒரு சாபம். இது எல்லாமே இதிலிருந்து பிறந்த ஒரு புராண வரலாறு. ஸோ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறதே ரொம்ப பிரசித்தி பெற்றது. என்ன விசேஷம் அப்படின்னா, அன்றைய தினம்தான் நமக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தை சுவாமி கொடுத்தார். ஸோ திருவண்ணாமலையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கண்ணிமைக்கும் பொழுதில் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி டபக்குன்னு உள்ளே போயிடுவார். அதுதான் அங்கே ரொம்ப விசேஷமாக பார்க்கக்கூடியது. அந்த நொடி பொழுதுக்காகத்தான் காலையிலேருந்தே அந்த ஜனங்க அப்படி அந்த திருவண்ணாமலையில் மலையில் தீபம் ஏற்றுவது திருவண்ணாமலையினுடைய
ஒரு அம்சமாக இருந்தாலும் கூட ஜோதி அன்று அந்த அர்த்தநாரீஸ்வரராக இப்படி ஒரு நிமிட பொழுதில் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் ஈசன் அப்படி வந்துட்டு போயிடுவார். அந்த ஒரு நொடி பொழுதுக்காகத்தான் அப்படி காத்திருப்பாங்க. ஸோ திருவண்ணாமலை தீபம்ங்கிறது அதுதான் மிக மிக சிறப்பு. அதாவது ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது, எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான். இந்த கார்த்திகை பௌர்ணமி இன்னொரு விசேஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துளசி மாதா பிறந்த தினம். அதனால் இந்த கார்த்திகை தீபத்தன்று நாம் ஆலய தரிசனங்கள் செய்கிறது அவ்வளோ விசேஷம். கோவில்களுக்கு போய் தீபம் ஏற்றுவதும் நம்மளுடைய இல்லங்களும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த ஜோதி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுநாள், அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சர்வாலய தீபம் மற்றும் பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லக்கூடியது. அன்றைய நாள் விஷ்ணு ஆலயங்கள் பூரா கார்த்திகை கொண்டாட்டம், சொக்கப்பனை ஏற்றி அதை வழிபாடு செய்வாங்க. ஸோ அந்த சொக்கப்பனை ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அந்த பனை ஓலையை சுற்றி அதில் நெருப்பு வைத்து சொக்கப்பனை கொளுத்தி அந்த கார்த்திகை தீபத்தன்று விஷ்ணு ஆலயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு மிச்சம் இருக்கிற வெடியெல்லாம் கூட அதில் போட்டு வெடிப்பாங்க. ஒரு திருஷ்டி பரிகாரமாக அந்த சொக்கப்பனை ஏற்றுறது அப்படிங்கிறது. கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கார்த்திகை தீபத்தில் சொக்கப்பனை ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் உள்ளது. ஸோ கார்த்திகை தீபத்தில் நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா, ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷம். 11, 13, 15 அந்த மாதிரி 27 அப்படி ஒற்றைப்படையில் நம்ம தீபங்கள் ஏற்றலாம். எப்பொழுதுமே வீட்டு உள்ள குத்துவிளக்கு ஏற்றி சுவாமிக்கு நம்ம எல்லாம், அதாவது அரிசி பொரி கலந்த வெல்லம், அந்த பொரி உருண்டை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது தான் விசேஷம். அப்பம் கண்டிப்பாக அன்றைக்கி நைவேத்தியத்தில் வைக்கணும். ஸோ அப்பம், பொரி உருண்டை, அவல் பொரி, நெல் பொரி ரெண்டுமே வைக்கணும். அதே மாதிரி வேர்க்கடலை உருண்டையும் வைப்பாங்க. இது எல்லாமே நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து இந்த கார்த்திகை தீபத்தன்று உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கார்த்திகை பொரி உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கே அதனுடைய ஐதீகமே. ஸோ கார்த்திகை மாதத்தில் இந்த நெல் பொரி, அரிசி பொரி, வெல்லம் கலந்து சாப்பிடும்போது நமக்கும் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், நம்மளுடைய உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தான் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நாமளும் அதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அப்பம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்பம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்தில். அடுத்தது நம்மளுடைய இந்த கார்த்திகை தீபத்தில் ரொம்ப சிறந்ததுன்னா, எல்லா இடங்கள்லையுமே நம்ம வீட்டுக்குள்ளே இந்த தீபம் ஏற்றி எத்தனை தீபமோ 11, 13, 27 எல்லாமே ஒத்தப்படையில் வச்சு, இது எல்லாமே சுவாமி ரூம்லேருந்து, நீங்கள் பூஜை ரூம்லேருந்து வெளியில் கொண்டாந்து வச்சு தீபங்கள் ஏற்றி இது பண்ணுறது. நம்ம தீபங்கள் சுவாமிகிட்ட வச்சு ஏற்றி முடித்த உடனே நம்ம அந்த மஞ்சள் நீர் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஆரத்தி எடுத்து அந்த ஆரத்தி எடுத்து வெளியில் கொண்டு போய் கோலத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தீபங்கள் எல்லாம் கொண்டு போய் நம்ம வாசலில் வைக்கணும். ஸோ ஜோதி ரூபமாக நம்ம வீட்டில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் முப்பெரும் தேவியர்களும் அந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று நம்மளுடைய இல்லங்களில் நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுனால இந்த கார்த்திகை தீபம் நமக்கு மிகச் சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது. இந்த தீப திருநாள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, குப்பை கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பாத்ரூம், டாய்லெட்டு, குப்பை போடுற இடம், இங்கே கூட அந்த தீபங்கள் ஏற்றி வைத்து அந்த இடத்தையும் நம்ம வணங்கி அதற்கும் மரியாதை செலுத்துவது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தீப திருநாள் எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப ஒரு மனபலம், உடல் பலம் தரக்கூடிய ஒரு பண்டிகைன்னு எல்லாரும் நம்ம கொண்டாடக்கூடியது. ஸோ சிவ ஆலயங்களில் கொண்டாடக்கூடிய கார்த்திகை மற்றும் விஷ்ணு ஆலயங்களில் கொண்டாடக்கூடிய கார்த்திகை தீபம் இந்த பௌர்ணமியில் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளித்தரும். நீங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக வீட்டில் புது அகல் வாங்கி அந்த தீபத்தில் ஏற்றணும். பரணி அன்னைக்கு கண்டிப்பாக 2 புது அகல் போய் சுவாமிகிட்ட கோவிலில் ஏற்றணும். இது நமக்கு நல்லது, நம்மளுடைய குடும்பங்களுக்கு நல்லது. இந்த முறையை நீங்களும் பின்பற்றலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.